என்ன முறைக்கிறா? மரியாதை கட்டுப்படும், மானம் கட்டுடும். என்ன காய் பூத்து போ கட்டி தலைமையில மரியாதை நடந்துட்டு போவேன் நான். இது அந்த சிவபெருமான் சிவனேன்னு உக்காண்டு இருக்கிறாரு. அவரை பார்த்து எட்டு வதிக்கு போற, காரி துப்புற, கேட்காது கேள்வி கேட்கிற. யார் பார்த்து ராவோ இங்கிலீஷ் பேசுற? அந்த சிவபெருமான் சிவனேன்னு இருக்கிறார். அவர் பார்த்து எட்டு வதிக்கு போற, காரி துப்பு போற, கேட்காது கேள்வி கேட்கிற. என்ன நினைச்சுக்கிறேன்? நீ பரவாயில்லடா தம்பி. நான் ஏன்டா அவரை பேசுறேன்? நான் இடமாக போறேன் இல்ல, அந்த சைடுல உட்காந்து கெங்கா அவைய என்ன பார்த்து முறைக்கிறாவா? இது சக்காத்தி சண்டை. அதான் எனக்கு தெரியும். இது சக்காத்தி சண்டை ஆடுக்குது. எதெல்லாம் புடுங்க தப்பா? இது புடுங்க திருப்பு. அது இருக்கா? பாம்பு இருக்காதா? சரி. அவ இவள புடுங்க. கங்க. அந்த ஐயா கிட்ட உனக்கு எப்படி பாதி பாகம் இருக்குதோ அது போல அந்த அம்மாவுக்கு பாதி பாகம் இருக்குது. அந்த அம்மா இடமாக வராங்க. அந்த அம்மா பார்த்து என்ன முறைக்கிறா? நீ திரும்ப மண்டவனி ஆமா அவன் செருப்பியா எங்க? ஏய் பாருடா, பின்னால வந்து நிக்கிற, பின்னால முறைக்கிறா பாருடா. ஆமா, வர வர கங்காக்கு ரொம்ப ஆணம் அதிகம்தான். ஆமாதே, இம்மாடி மேல இருக்காத, நீ கம்பெனி கீழே வந்துரு. ஐயோ ஏறியே, ஐயோ ஏறியே, ஐயோ ஏறியே, அட பாவி ஏறியே. ஐயா, இப்ப வர கோட்டு மோசமான கோட்டு. கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊத்தி சாப்பிடு. அப்படியே குடிக்கார கம்ப்ளைண்ட் யார பார்த்தேன்? சாராயம் பிராந்தி எனக்கு பார்த்தா நான் கஞ்சா இருக்கிறான். கூப்பிடுறா போலீஸா. படைக்கிட்டே நான் தான். ஆனால் தலை மீது கங்கை இல்லை என்றால் நான் பச்சை எரிஞ்சு விடுவேன். அப்படியா? ஏமா கங்கா எங்கடா பண்ணி இது எப்படி எடுத்து நான் எப்படி சொல்லிட்டீங்க? நீ ஏன் பாம்பு போடுற? கட்டே பாம்பு சொல்லிட்டு அதை எப்படி சொல்லிட்டேன்? சரி விடு. ஐயா ஐயா அவன் எல்லாம் இவன் கசமா என்னத்தா அங்க ஒரு லிங்கம் இருக்குதுமா? என்ன ஆகி போச்சு? எழுந்திருக்கிறப்பனா ஏங்க பார்வதி உட்காரியா? ஐயா ஐயா, இதெல்லாம் ஒரு குடும்பமா? இது சொல்லி ஆம்பியா உட்கார்த்தா. இதெல்லாம் இதை பத்தி நான் சொன்னேன், அப்படியே ஒண்ணு போயிடுறேன். ஏங்க பார்வதி உட்காரு. இது என்ன ஆழ்த்து தண்ணி அடிச்சுன்னு புடுது, கிணத்து தண்ணி அப்படியே தான் நிற்கும். அப்படியே மொல்லா மூட்டா பாச புடிச்சுக்கோ. வேலைக்கிட்டு பார்த்தா தான் தெரியும். உட்காந்து தங்கச்சி மாதிரி மொட்டா அந்த கிணறா பாரு. எல்லாம் மொட்டானு போ வீட்டுல. ஏங்க பார்வதி உட்காரு. ஐயா உட்காரு. கொஞ்சம் டூட்டி மாத்தி போடு. ஒரு குத்துக்கு போட்டு கண்ணே பார்வதி அவர் முகத்தான் சரி, என் முகத்தை பார்த்தா கம்முன்னு வச்சானு நம்ம பரம்பரை பார்த்தா மத்தி மத்தி நான் அப்படிதான் போட்டேன். ஏடிக்கலாம் சூத்திக்கிச்சு அடி போட பொட்ட மாட போ. சுவாமி பார்வதி ஐயோ ஐயோ உட்காரியா? ஏய் ஐயா உங்களோட போயிடுவோம். என்கிட்ட ஒண்ணும் போக நீங்க அம்மா கிட்ட போறப்பதான் ஏது பார்வதி அம்மா என்னடி கேக்குறா? நான்டா உங்க வீட்டுக்கார தான் தோறாரு, எதிர் வீட்டுக்காரனா தோறான். எதிர் யாரு அதான் எதிர் வீட்டுக்காரன் தோடுவான். எதிர் யாரு விடா? ஐயா நானாண்டா உனக்கு மூளை இல்லையா? எதுக்கு இட்லி வியாபாரத்துக்கு முன்னாடி தொட்டு பாக்குற போய் சாமி பார்வதி உட்காரு. ஒரு மனுஷனா நீ பெரிய அவசரப்பட்டுதான் அந்த மாதிரி. ஐயா இது கொள்ளு கொடி பந்தலுக்கு ஏறாது. கொள்ளு கொடி அந்த படிக்காம போய் சாமி பார்வதி இது எப்படி இருக்கு? அழகா உட்காந்து அப்படியே பார்வதின்னு சொன்னா எப்படி இருக்கு? ஏஞ்சி கேட்டேன்னா ஐயோ அம்சத்து கட்டுடும், வாயத்தை கட்டுமா உமாந்து கட்டுமா?
கடவுளே. டேய் லைட் ஆஃப் பண்றா பூத்த மக்கறா ஐயோ டேய் லைட் ஆஃப் பண்றா பூத்த மக்கறா டேய் 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 வயசு 25 எங்க மனட மழுவாட மதியாட புரளாட மங்க சிவகாமியா ஐயமாலாட நூலாட மறையாட திரையாட ஐயமறை தந்த பிரம்மனா ஐயா கோனாடு மனுலக கூட்டம் எல்லாமாட அந்த குஞ்சரமுகத்தனா கோனாடு மனுலக கூட்டம் எல்லாமாட கோனாடு மனுலக அந்த கூட்டம் எல்லாமாட எங்க அடச்சி நீ பட்டா இந்த போற போக்கு ஐயா அந்த அம்மா பட்டாயில பொறுப்பா விடுறாங்க நீ பொறுப்பா வேண்டி அவள் கேட்டது உண்மை வெளி சொல்லது அசிங்கமா இருக்குது அதான் ஏண்டா பட்டால பொறுமை ஏய், அவ என்ன கேட்டா பட்டால பொறுமை பட்டா இல்ல பொறம்போக்கு பொறம்போ உண்மைதான் நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு சுடுகாடு சுடுகாட்டை எவனா பட்டா பண்ண முடியுமா ஏயா பட்டா பண்ணல இங்க இருந்து போறாங்க 6-7 அடி பட்டா பண்ணி படுத்துக்கிறாங்க நம்ம பார்வைக்குதான் அதே குழியில இடம் பத்தாத வேற ஒருத்தன் கொண்டு வந்து புதைக்கிறான் ஆமா மக்கி நாசமா போயிடுறான் பட்டா பண்ணலன்ற இப்பெல்லாம் எல்லாம் ஓட்டி உண்டு வச்சுட்டாங்க அப்படின்னா சொல்றீங்க இப்ப நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு ஏறக்கூடிய வாங்கணும் மாடு மாடு அன்பருக்கு கொடுப்பது காதில் அணிவது நச்சரவத்தோடு கையில் எடுப்பது திருவோடு டூ 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 5 டூ அதனால் நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு சுடுகாட்டை அவனுமே பட்டா பண்ண முடியாது அதனால்தான் பட்டா இல்ல பொறம்போக்கு யார பார்த்து பட்டாயில பொறுப்பா அம்மா அம்மா ஏழை விட்டு கூப்பிடுறா ஏய் அடி பட்டம் முழுந்து கொடுக்காங்க அவர் எப்பேர் பட்டாலும் அது திருவண்ணாமலை எடுத்துக்கோ ஆ. 25 ஏக்கர் 17 சென்ட் அவர் பேர்ல இருக்குது அவரை பார்த்து பட்டாயில பொறுப்பாக்கிட்டு ஆ, சிதம்பரம் எடுத்துக்கோ ஆ. 50 ஏக்கர் 32 சென்ட் அவர் பேர்ல இருக்குது ஆ, அவரு பார்த்து பட்டாயில பொறுப்பா கொட்டுற பொறுப்பாக அடே இப்ப யார பொறுப்பாக்குனா டேய் 500 ஏக்கராண்டாப்பா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் அது எங்க அண்ணன் கோயில் ஸ்ரீரங்கம் 500 ஏக்கர் ஆமா ஏய் ஓ தம்பி ஓ நீ சொன்னிய திருவண்ணாமலை 25 ஏக்கர் 17 சென்ட் அடி என்னடி சிண்ட விட மாட்டான் போல தெரியுமா? 1 லட்சம் ரூபாய் போகுது சதுரடி டேய் தம்பி அந்த 25 ஏக்கர் ஆமா யார் திருவண்ணாமலை திருவண்ணாமலை அவர் பேர்ல பட்டா இல்ல யார் யாரு அந்த அண்ணாமலையார் மனைவி மனைவி அபித குஜாம்பா சொல்ல அபிதா குஞ்சாம்பாள் குஜாம்பாவா 5 பாவாங்க அபிதா குஜாம்பா குஞ்சாம்பாள் உன்ன போய் நாளைக்கு அந்த வாயில வாப்புத்து முளைக்காது இரு காண்டவனுக்கு போடுறியா கேமினிட்டி சொல்லி அம்மா அண்ணாமலையார் மனைவி அபிதா குஞ்சாம்பாள் குஜாம்பாள் குஜாம்பாள். அப்படி சொல்லு ஆஹாம். அப்போ ஆ. இவர்தான் அந்த அண்ணாமலையார் அண்ணாமலையார் நான் தான் அபித குஜாம்பா குஞ்சாம்பா என் பேரு தான் பட்டா ஆ. அதுக்கு சாட்சி கையெழுத்து ஆ எங்க அண்ணன் பெருமாள் சாமி தான் பெருமாள் நீ சொன்னியே ஆ சிதம்பரம் ஆமா எத்தனை ஏக்கர் 50 ஏக்கர் 32 சென்ட் ஆடு எப்ப சிண்டு போன மாசம் 9700 ரூபாய் போகுது சதுரடி அப்பப்பப்பப்ப தம்பி ஓ அவர் பேர்ல பட்டா இல்ல வேற யாரு அந்த தில்லை நடராஜ பெருமான் ஆமா அந்த நடராஜ பெருமானுடைய மனைவி மனைவி சிவகாம சுந்தரி சிவகாம சுந்தரி இவர்தான் நடராஜ பெருமான் ஆமா. நான் தான் சிவகாம சுந்தரி சுந்தரி என் பேர் தான் பட்டா ஆ. அதுக்கு எங்க அண்ணன் பெருமாள் சாமி தான் சாட்சி கையெழுத்து ஒரு சிண்டு கூட இந்த ஆள் பேர்ல இல்ல ஓ ஐயா பரவாயில்ல ஏமா நமக்கு பிற்காலத்துல தேவைப்படுன்னு ஒரு 6 அடி யூஸ் பண்ணி வைக்கல 6 அங்குலம் தேவையில்லை ஏன் ஏய் எவன் அறிந்தாலும் சிவன் அழிவதில்லை சிவம் அழிவது கிடையாது ஆமா சிவம் 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 ஆமா சிவன் தான் இந்த ஜீவன் ஜீவன் நான் இல்லன்னு சொன்னா ஆ. சவம் 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 ஆமா பாடி ஆயிடுவேன் ஆமா இந்த சிவன் ஜீவன் இருக்க வரைக்கும் பூபதி உயிரா இருப்ப டெட் நான் உன்னை விட்டு ஒதுங்கிட்டா டெட் பாடி அதனால் ஆ. எவன் அறிந்தாலும் சிவன் அழிவதில்லை உயிர் அழிவது கிடையாது உடல் மட்டும்தான் அனைத்து குந்து குந்து அதனால எனக்கு அந்த 6 அடி மண்ணு தேவை கிடையாதுடா மேடம் அங்க வா இந்த பசங்களை தேடுறியா ஏய் ஓ மன்னாட மழுவாட மதியாட புரளாட மங்க சிவகாமியாட மலாட நூலாட மறையாட திரையாட
நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நரை தும்பை அருகாட அது நந்தி வாகனமாட அங்க நாட்டிய பெண்களாட பார்வதி அட செருப்பால் அடிப்பட்டனாதா பையன் மொத்தாலே அடிக்க போறேன். இன்னும் பெருமையா பாடுறா நறுக்குன்னு கேக்குறா. ஐயா பரமவரல எனக்கு தெரியாம எங்க போய் செருப்படி வாங்கினேன். செருப்பால் அடிபட்டது உண்மை. ஆற்றல ஏறி வீடு போங்க. ஏண்டா எங்க அசிங்கப்படுறேன் நான் செருப்பால அடிபட்டேன். ஐயா எப்படி அது எப்படி? வேடுவ குலத்தில் பிறந்த திண்ணன் என்ற ஒரு பையன். வேடுவார குலனா வேட்டைக்கார குலம். ஆமா. அவன் இந்த சிவபெருமான் மீது பற்று. அவன் என்ன செய்வான்? காட்டிற்கு வருவது, ஒரு மிருகத்தை வேட்டையாடுவது, அதை கொண்டு வந்து அறுப்பது, அதை தீயிட்டு சுடுவது, அந்த கரியை ருசி பார்த்து கடிப்பது, கடித்து ருசி பார்த்து எனக்கு வந்து ஊட்டுவான். அவ்வளவு அன்பு அந்த பையன். ஆறே நாள் தான். அப்ப ஐயர் வருவார். யாரோ சிவபெருமானுக்கு கறி படைக்கிறான். அப்படி சுத்தம் செய்து தானபானம் செய்து பூமாலை சாட்டுவான். மறுநாள் காலையில் இவன் கறி படைப்பான். அழுதுகிட்டே போறாரு. யாரோ இது மாதிரி அசிதம் பண்றானே. இறைவா சர்வேசான். அப்ப அவங்கிட்ட சொல்றேன், நாளைக்கு பதுங்கி நின்று பாருங்கள். அப்ப அந்த ஐயர் வந்தார். என்னடா அந்த பாப்பு பாடுறா? என்னடா ஏதுடா? அது பாரா இந்த கிருமண கூட சத்தியமா அவர் என்ன ஈஸ்வரன்? அவர்தான் ஓல்கண்டேஸ்வரர். அப்ப அந்த ஐயர் போறாரு. இந்த பையன் வந்தான். ஒரு மிருகத்தை வேட்டையாடினா அதை கொண்டு வந்து தீட்டு சுட்டான். அந்த கறியை கொண்டு வந்து எனக்கு ஊட்டுறான். அவன் ஊட்டும் போது நான் என்ன செய்யறேன்? என் கண்ணில் நீர் வடிவதா காட்டி இடது கண்ணில். அப்ப அந்த பையன் பார்த்தான். இறைவா சர்வேசா உன் கண்ணில் நீர் வடிகின்றது. அப்படி என்று அம்பை எடுத்து அவனுடைய வலது கண்ணை பேர்த்து என் வலது கண்ணை வச்சுட்டான். அப்படியே தண்ணி நின்று விட்டது, ரத்தம் நின்று விட்டது. உடனே என் இடது கண்ணில் நீர் வடிவாக காசு ஊத்திக்க. அப்ப அவன் என்ன செய்தான்? அவனுக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு. இரண்டாவது கண்ணை பேர்த்தால் அடையாளம் தெரியாது. அடையாளத்துக்கு செருப்பு கால தூக்கி என் கல்ல வச்சுக்கிட்டான். அப்படி வச்சுக்கின்னு அவன் இரண்டாவது இடது கண்ணை பேர்த்து என் இடது கண்ணை வச்சுட்டான். அப்ப என்னுடைய இரு கண்களிலும் ஆனா அவனுக்கு 2 கண்ணு போய்விட்டது. தனக்கு 2 கண்கள் போனால் போகட்டும், இந்த இறைவனுடைய கண்ணில் நீர் வடியாமல் இருக்கட்டும். அப்படி என்று அவன் தான் கண்ணை பேர்த்து அப்பி வைத்தவன் தான். 63 நாயன்மார்களில் கண்ணப்ப நாயனார். அவன் அடையாளத்துக்கு செருப்பு கால தூக்கி வச்சான் பாரு. அதுதான் செருப்பால் அடிப்பட்டனாதா. என்ன தப்பா யாரும் அடிக்கிறடா. விட மாட்டேன் போ. ஐயோ அத வாங்கி நீயே தின்ற பாரு. சாப்பிடுமா? நீ ஆக்கி போடாதானே? ஆக்கி போட்டா தூங்கினே என்ன பண்ணுவாரு? மொட்டை பாப்பாத்தி ரொட்டி சுட்டாலா ஜாங்கிரி எங்களுக்கு. சாமி பாடுது உக்காரியா? சொல்றேன், பைப்ல தண்ணி வராது. உனக்கு குடுக்கணும் போறேன் கேள்வியா? கீரியாமுட்டோகராவை சேர்ந்த உயர் திருவாளர் பெருமதிப்புக்குரிய ஐயா மகன் 7 மலை, எமக்காக 50, பரம கடவுளுக்கு 50. அது தூரம் அவரை கொடுத்தா எங்கள் கெட்டிக்காரருக்காக 50 கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் என் பெருமானுடைய கடாட்சம் தர நோயற்ற வாழ்வோம், குறையில்லா செல்வத்தோடு இன்புற்று வாழ வேண்டும் என்று இறைவனை மிக பிரார்த்திக்கிற சுகே. சரி அந்த நன்றி எங்களையோட உரைப்பாட விருதோடி ஆடி வருவாய். எங்களையோட உரைப்பாட ஐயா விருதோடி ஆடி வருவாய். ஈசனே சிவகாமி நேசனே என்ற எங்கள் பிள்ளை வாய் நடவா ஆயனே.
பரமேஸ்வரி இந்த பார்வதி வணக்கம் ஐயா வணக்கம். அது ஐயா பார்வதி என் பாதத்தை வைக்கிறார். நீ சுகம்மா வாழும்படி சுகம்மா என்னது சுகம்மா வந்துடா பரமகடல போடா போடா அப்படியே போடா சேட்டான வந்து சேட்டான பாத்துவா ஏய் தன்னுக்கு தான பாறா என் பாதத்தை வைக்கிறார் சுகம்மா வாழும்படி. நானே இன்னைக்கு குடும்பத்துல சண்டை வானான்னு அது சண்டவான சண்டவான அடங்கி வந்துக்கிறேன். ஏமா இரு அப்பா நான் என்ன சொல்றேன் அவன் காலில் விழுந்தான் நல்லா இருமான்னு சொல்லியிருக்கான் நியாயம் தானே சுகமா இரு அப்படி சொல்லியிருக்கான். ஜனங்களை பார்த்து பேச முடியலைங்க. அருமையா பாத்துக்கிறேன் அவங்க பாப்பாங்க அவங்க கேட்டுதான் இருக்காங்க. இரு நான் போலாம் இரு நான் பூனூருக்கு உடனே போகணுமா போலாம் இரு அண்ணா நம்ம நேரம் வைக்கிறாங்க வணக்கம் வணக்கம் ஆளை பார்த்தோன்னு கேட்டு ஆமா பாத்துப்பா பாத்துட்டு போற மாதிரி போற மாதிரி ஏய் ஏடா ஏ பூபதி ஐயா பரமகடல ஏய் என்னடா ஏய் நல்லா இருடா ஏய் இப்போ ஐயா கால்ல விழுந்திருக்காங்க ஆமா நல்லா இருமான்னு சொல்லிருக்காங்க. அப்படி அதான் சொல்ல முடியும் என்ன தப்பா வேற எதுவும் சொல்ல முடியாது நெட்டாயிரா சுகமா இரு யாரு நீதான் உன்னை தாலி கட்டிக்கின்னு வந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் இது வரைக்கும் உங்ககிட்ட எந்த சுகத்தை நான் கண்டேன்? எந்த சுகத்தை கண்டேன்? எந்த சுகத்தை கண்டேன்? ஏய், அங்கேக்கு போறா வாழாங்க அங்க போய் கிணறு மாட்டி சாவல கதை நந்தி 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 நந்தில மந்தில போற போற நீ சுகமா இருந்தா காலில் விழுந்த நல்லா இருமா சொன்னேன் நாசமா போ மண்ணா போ குடிச்சோட போன்னு சொல்லுவேன். சுகமாயிரு ஆமா இதான் தொகை இதான் தொகை இல்ல கைக்கு காரி போயிரு ஐயா கத்தாரே கேளி பையனை கட்டாம செய்து கத்தாரே என்னை நீ அனைத்துமே வந்து வந்த நாள் முதலா எந்த உடமை ஈசனை இட்டு பார்த்து இந்த கட்டில தாலிக்கோ கடமணி ஒன்றுண்டோ தாலி கடமணி போக்கு பக்கிட்ட நெஜாயிர ஏமா நீ ஒச்ச உடனே உதையில என் கொட்டை வெளியே வந்துக்குதுமா ஐயா பரவாயில்ல அந்த அம்மா கயித்துல தாலி கட்டிங்களாமே அந்த அம்மாவுக்கு கயித்துல தாலி 2 குண்டு போகலையாமே ஓ 2 குண்டு போகலையா 2 குண்டு போகல டேய் பூபதி ஓ கட்டின தாலிக்கோ ஒரு கடமணி உண்டு நான் கேட்கிறேன் தாலி கட்டந்து உண்மை ஆமா ஆனா அந்த தாலிக்கு பக்கத்தில் குண்டு நாணல் வாழைச்சிப்பு யார் வீட்டுல கோவித்தல் போக அம்மா விட்டு தானம்மா அப்ப அவங்க அம்மா விட்ட வக்கல்னா என்ன போட்டு எதுக்கு பேசுற ஆயா அம்மா தெரியுமா யார் அம்மா விட்ட வக்கீல யார் விட்ட தங்கம் ஐயா தங்கம் ஐயா ஏமா திருப்பதிக்கு போனியா இல்லையா எங்க அண்ணன் அம்மா பணக்காரன் அப்பியாவ கரங்காரன் நான் ஐயா நீங்க யாரு அவன் தான் நீ ஒரு ஓட்டாண்டி நீ கஞ்சா குடிக்காரன் அவன் போய் கடங்காரன்றா நீ கஞ்சா குடிக்காரையா நீ அப்படியே ஒரு கேள்விக்கு வடகாசு கொடுக்காத ஒரு கேள்விக்கு வடகாசு கொடுக்காத ஐயா நீ நீ அந்த கேள்வி தான் இந்த கேள்வி நான் என்ன சொல்றேன் ஒரு பொண்டாட்டி அந்த ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு ஆம்படியா குடுக்கு குடிது என்னடா சுகம் பெருசு ஆம்படியா சுகம் தான் ஆம்படியா சுகம் அந்த வேலையே இல்ல ஐயா ஒரு நாள் கூட கிடையாது அடி மாறி வந்த தாயே வர்றது கஞ்சாவை அடிக்கிறது அப்படியே படுத்துக்கிறது
நானும் சீட்டி இது வெளியே சொன்னா ஏன் கேசா? ஐயா பரமாடுங்க. என்னடா அந்த அம்மாவுக்கு ஏன் சுகம் கொடுங்க என்ன? நியாயம்தான். லோட் பண்ண குதிரை மாதிரி இருக்குது. நான் அண்ணாட படி அளப்பது ஆமா. ஏய் அப்புறம் கம்முனு படுத்துக்குவேன். சந்தையில லோன் போட்டு ஆனா இவளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கருத்து. ஓ ஏய் தம்பி டேய் ஏய் நம்ம ஆம்படியா ஒண்ணு நம்ம தொட மாட்டான். இரு இரு. ஏய் அது அவன் உள்கருத்து. ஓஹோ வெளிய சொல்லாத சொல்லாம. வெறுப்பா பேசுவா. இத நான் கொஞ்ச காலம் உணராத இருந்தேன். ஆமா. ஒரு நாள் கண்டுபிடிச்சேன். ஓ இவ இதுக்காக தான் சண்டை போறா பொழுது ஆஹா. என் மகளை இன்னைக்கு ராத்திரி பாக்கணும். ஆமா ஆமா. அப்படி சொல்லிட்டு நீ என்ன பண்ண இந்த கஜ்ஜா அடிக்கிறது பாரு. உனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஆமா அதுல ஒரு கொலை போட்டு ஈட்டேன். ஈட்ட. லைட்டா மிஸ் மிஸ்னு மிஸ் இருந்துச்சு. மோளானா வாத்தாடி கை பாக்காடி தாடா. டேய் ஆமா நீலா. அது லைட்டா ஏசா Yes. சரி பத்தாது பத்தாது. இன்னொரு கொலை அடிப்போம். ஆ. ரெண்டாவது கொலை ஏத்தன பாரு. ஆமா. செம்ம அம்மானிக்கு மஜா பண்ண வேண்டியதா. அப்படின்னு லைட்டா இருந்தது. ரெண்டாவது கூட போட்டேன். இதை விட இன்னொரு கொலை ஏற்ற இன்னைக்கு ராபுர பாத்துலாம். மூணாவது கூட. மூணாவது கொலை போட்டு அடிச்சம் பாரு. ஆ. ஏத்தனை ஏத்து மட்டியா போயிட்டேன். நீ மூணாவது கூட போட்ட உடனே உன் கூட படுத்துக்கிச்சு. அதுக்கு வேலையில கிடக்குதுடா. சரியான கேட்டுக்காரன் பையன். நீ வந்துட்டு பாரு என் கேஸுக்கு. அப்ப நீ எப்படியோ எனக்கு சேன மாட்டேங்குது. ஏய் போனாலும் ஒண்ணுத்துக்கு என்ன பண்ணுவ? அட்டென்ஷன். ஏய் சீ. சும்மா என் வாயை நின்னுட்டு இருக்காத. குடும்பத்துல சண்டை வேணாம். சண்டை வேணாதே. வரங்க. சண்டை எடுத்து தேவையில்லைன்னு என் எம்மாத்திரம் அடக்கி பேச. எம்மா அடக்க மாட்டேன் தம்பி. ஐயா ஏய் இந்த வடமாபாகத்துல உன்னை பத்தி நல்லா தெரியும். யாருக்கு? நீ என்ன மதார்னு நீ நீ கொஞ்சம் இருக்கிற. அன்னைக்கு கூட கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கிறேன். சரி 50 வயசு மேல ஆகுது இல்ல நம்ம டிபி ஏற்பட்டுல தெம்பா இருக்கு. அஞ்சா செலவு போது ஏற்படுது. முருகா சாப்பிடு மூடி வரும். நீ சாப்பிட்டு பாரு. இல்லங்க என் முருகாவே சரியில்லை. நான் முருகா சாப்பிட்டேன். நீ சாப்பிடுற முருகா? பரமேஸ்வரா எங்க ஜெகதீஸ்வரா பரமேஸ்வரா எங்க ஜெகதீஸ்வரா அது மதாரு. ஐயா உடனே உதிரிப்பேட்டை ஜிஹெச்ல போய் ஸ்கேன் போட்டுப்பா. பஜார் பஜார் 4445 நரம்புல உன் நடு நரம்பு கட் ஆயிடுச்சு. நான் எதுதான் ஆச்சு சொல்லாது நீயே சொல்ற. சரி உட்காருவா. சாமி ஏய் உலகெல்லாம் உணர்ந்து போது கடியவன் கூட்டம் மரபில் யார் ஒருவர் அன்றோ
மகையறிய அணியாதை நான் படும் துயரப்பாடு உனக்கு திருவுளை சம்மதமோ கோழையா இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ மாலை மணி பொது நடனம் செய் வல்லலே யான் உனக்கு மகன் இளையோ வல்லலே நான் உனக்கு மகன் இல்லை நீ எனக்கு வாழ்த்த தட்டை இலையோ கோழையா அணியாத துயர் பொறுக்க மாட்டேன் கொடுத்தருளோ உன்னின் ஒளியை உன்னிடமாக உலகெல்லாம் உனக்கு ஐயா நிலவும் அடிய பாடு சொல்லி பாடுறாங்க அடிச்சு பர்ணகாபுரி ஆண்டுக்கு மணியான பத்மாசூரன் பத்மா ஈசா பத்மாசூரன் சூரனா ஆமா ஈசா சர்வேசா பரமேசா அப்படின்னு அழைக்கிறான் நான் வரம் கொடுக்க போறேன் எங்க அவனுக்கு தான் எப்பா இப்போ கிளம்பிட்டியா போயிட்டா ஐயோ ஐயோ அவனுக்கு பேர் என்ன பத்மாசூரன் சூரன் என்றால் மனம் வாடுது சூரன் என்றால் மனம் வாடுது இரண்டு ரெண்டாக ஆடுது ஏங்க நீ சூரன் சொன்னது என் குட்டி நடுங்குது பைத்தியக்காரி என்ன யார் அழைத்தாலும் வரம் கொடுப்பது என் கடமை அதுக்காக நான் போயே தான் தருவேன் எங்க அவனுக்கு வரம் கொடுக்க ஆஹா ஐயா எங்க இருந்து நீங்க நாளை போகலாமே எங்க இருந்து நீங்க நாளை போகலாமே வேலை கொண்டாதவன் நேரம் மாட்டாங்க சத்தியம் செய்து விட்டார். என்னப்பா வர வேண்டும்? என்ன திரும்ப வேண்டும்? நான் வாழ சண்டை போகக்கூடாது. எப்படி எப்படி
வாள் எடுத்து ஒருவனோடு யுத்தம் செய்தால் யுத்தம் செய்யக்கூடாது. எந்த ஆயுதம் எடுத்து சண்டை போடக்கூடாது. தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மாநிலர்கள் யாவற்றமானவர்கள் ஆமா, ஒருவன் சண்டை செய்வது கிடையாது. கிடையாது. ஆனால் ஆனால் என் வலதுகாரர் இருக்கு பார், ஆமா, வலதுகாரத்தை எடுத்து தலைமையில் வைத்தால் எவன் சிரசின் மீது வைத்தாலும் பத்தி எறிந்திட வேண்டும். அத போல் ஒரு வரம். வேற ஒண்ணு இல்லையே, வேற ஒண்ணு இல்லை சார். வேற ஒண்ணு இல்லையே. இல்லை பத்தா இசா. இந்த பரம கடவுள் உள்ள மகிழும்படி ஆஹா, தாபம் செய்து ஆமா, வரம் கேட்டதால் ஆஹா. உன் வரம் இது அப்படியே பலிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் இசா. போயிட்டு வந்தா போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கம்மா. இல்லை. நீ வரம் கொடுத்த அந்த வரம் பலிக்குமா பலிக்காதா? கொடுத்ததுதான் ஈசா, நீ வரம் கொடுத்த ஆமா. பலிக்குமா பலிக்காத தெரியாது எனக்கு. அதனால் நான் உன் தலையிலே கை வச்சு பார்க்கிறேன். பாவி. ஈசா, நீ ஓடாத ஓடாத ஈசா, உன்னை ஓடிதான் இருக்காங்க ஈசா. ஓடாத ஓடாத ஈசா, நீ ஓடிதான் இருக்காங்க ஈசா. நான் வரம் கொடுத்தது உண்மை. உண்மை. ஏவன் தலைமையில போய் வேணும். இப்ப வரம் கொடுத்த தலைமையில கை வைக்க வர ஈசா, ஈசா, தீட்டிய மரத்து கூர் பாய்வது தர்ம சாஸ்திரம் அல்ல. ஈசா, சத்தியம் செய்து விட்டாய். சத்தியம் தவறினால் கொன்று விடும். சத்தியம் தவறினால் கொன்று விடும். கேட்காத வந்துட்டேன். இவன் பத்தியா தீட்டிய மரத்தை கூர் பாயிறான் பத்தியா, சந்தேகப்படுறான். நீ கொடுத்தது உண்மையா உள்ளே இந்த வீட்டில் உள்ளது. அட ஓடாத ஓடாத ஈசா, உன்னை ஓடிதான் இருக்காங்க ஈசா. ஐயோ அட போய் அவனுக்கு உனக்கு தெரியாது. கண்டுபிடிக்கலாம், அட பாவி. அதே மாதிரி யானை மாதிரி கூடாதா? டேய், அவர் சொன்னதை பத்தியா? யாருன்னா மறி கூடாதுன்னு சொன்னா எங்க தலைமையில கை வச்சா எங்க கதி நான் வச்சு டேய் வேணாண்டா டேய் டேய் பத்மா சூரா உன்னை விடுவதே கிடையாது. ஐயோ அப்படி கொண்டாடி தருத்தான். ஏங்க போவாத அவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டான். நீங்களும் யாரும் சொல்லக்கூடாதா? கொண்டாடி பேச்ச கேட்கல அந்த குடும்பம் உருப்படாது. எங்க உருப்படா? ஈசா, அந்த ஆத்தி பால பண்ண வாடா வாடா. தலைமையில கை வச்சா பத்தி எடுத்துருவேன். தொண்டை கொடுத்துருந்தா மாவன் பைய போறத கூட்டிட்டு போட்டாங்க. எங்க சுத்திக்கலாம் வேணாண்டா டேய் டேய் ஈசா, இனி வேவன விடுவது கிடையாதுடா. தம்பி விட மாட்டான்டா. ஆண்ட பக்கம் வந்தவங்க தேவபதி எங்க ஓடினாலும் விட மாட்டான். இதோ பாறை வளங்காடு. இதுல ஓடி ஒளிஞ்சு மறைஞ்சாதான் ஆமா நம்மள பிடிக்க மாட்டான். ஆமா ஆமா அங்க விடுவானோ விட மாட்டானோ. விட மாட்டானோ. உனக்கு அழகா இருக்கட்டும். டேய்
நான் புகுந்து ஒரு சிறிய காயா உருவெடுத்து பதிக்கிட்டாதான் இவங்கிட்ட தப்பிக்க முடியும். ஆமா. இதோ போயிட்டு அசாதமா பதிக்கலாம் எப்போ பூபதி அந்த பரமேத்துக்கிறான் பாரு வேலைங்க நோய்ந்து விட்டா நாம ஒரு வெள்ளாட்சிக்கிற மாதிரி அவனுக்கு தேடி போகலாம். அட வெள்ளாட உருவாது நான் அதெல்லாம் குடும்பம்